Next exercise 4th one என்ன பாருங்கள், find the points on the curve y square is equal to minus 4xy is equal to x square plus 5 for which the tangent is horizontal கொடுத்துருக்காங்கண்ணே. tangent is horizontal. அப்போ tangent is horizontalனா dy by dx equal to 0ண்ணே. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணலாமா? அப்போ ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஸ் பண்ணால் 2y, ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் அந்த dy by dx மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ்ஒய்யா. அப்போ எக்ஸ்ஒய் என்ன யூவி மாடலப்பா, டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி என்ன யூடிவி ப்ளஸ் என்னது விடியூவா. எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, ஒய் எக்ஸை பொறுத்து பண்ணால் dy by dx ப்ளஸ் ஒய் அப்படி வச்சுக்கோங்க எக்ஸுக்கு 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x ப்ளஸ் 5க்கு என்னது 0. சரி, இப்போ எல்லாத்தையுமே காமன் இருக்குது, 2 இருக்கா 2 டிவைட் பண்ணுங்க. ஒய் இன்ட்டு dy by dx மைனஸ் 2x இன்ட்டு dy by dx மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 2x 2 டிவைட் பண்ணால் எக்ஸ்னு ஆயிருமாப்பா. ஓகே, இதில் dy by dxல dy by dx இருக்க டைம் dy by dx காமன் எடுத்தால் y மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y ஆயிருமா. மைனஸ் 2y ரைட் சைட் பண்ணால் ப்ளஸ் 2y. அப்போ தேர்ஃபோர் dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y டிவைட் பை y மைனஸ் 2x. டேன்ஜென்ட் இஸ் ஹரிசாண்டல்னால dy by dx ஈக்குவல் என்னது 0. அப்போ dy by dx ஈக்குவல் 0 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y டிவைட் பை y மைனஸ் 2x ஈக்குவல் 0வா. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் என்னது 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y. இதை ஈக்குவேஷன் மாதிரி என்ன வச்சுக்கோங்க, 2ன்னு வச்சுக்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்காப்பா. இப்போ நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y இன்ட்டு மைனஸ் 2y சப்ஸ்டிட் பண்ணலாமா. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 5 மைனஸ் 4y இன்ட்டு மைனஸ் 2y ப்ளஸ் 8y ஸ்கொயரா இஸ் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகே, 8y ஸ்கொயர் 4y ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 8y ஸ்கொயர் ஆச்சு 9y ஸ்கொயரா, 9y ஸ்கொயர் 4y ஸ்கொயர். இப்போ 5y ஸ்கொயரா, 5y ஸ்கொயர் ஈக்குவல் 5. தப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 1, ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஒய்க்கு 1 சப்ஜெக்ட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, ஒய்க்கு மைனஸ் 1 சப்ஜெக்ட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ தேர்ஃபோர் மைனஸ் 2,1 2, மைனஸ் 1. அப்போ தேர்ஃபோர் த ரெக்யூர்ட் பாயிண்ட்ஸ் ஆர் 2, மைனஸ் 1 அண்ட் மைனஸ் 2,1. ஓகேவா. அடுத்தபடியாக ஃபிஃப்த்து சம் பாருங்கள், ஃபைண்ட் தி tangent and normal to the following curves at the given points on the curve. ஓகே, இதில் சம்ஸ் அதிகம் இருக்குது. என்ன இருக்குன்னா பாயிண்ட்ஸ் ஆன் தி கர்வ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மலும் கேட்குறாங்க. பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 at 1,0. அப்போ dy by dx என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x மைனஸ் எக்ஸ் பவர் 4க்கு 4x கியூபா. ஸோ dy by dx அட் என்னது 1,0, அதாவது ஸ்லோப்பு. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் 2 மைனஸ் 4 ஈக்குவல் மைனஸ் 2. அப்போ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. டேன்ஜென்ட் ஃபார்ம் ஆனதுப்பா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போ y மைனஸ் இல்லை 1,0ங்கிறது அது x1, y1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. m போல் மைனஸ் 2 மைனஸ் 2 உள்ளனா மைனஸ் 2x ப்ளஸ் 2. ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 2 லெஃப்ட் சைடு ஒன்று தான் 2x ப்ளஸ் y மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்மில் y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போ மைனஸ் 1 பை mன்னு சொல்லும்போது ரெசிப்ரோக்கல் அண்ட் சைன் சேஞ்ச். ஸோ 1/2 ஆயிருமா. x1 y1 சொல்லுன்னா y மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. 2 கொண்டு கிளாஸ் 2y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ். எக்ஸை பொறுத்து பண்ணால் 4x கியூப் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸை dy by dx at 0,2 போட்டிங்கன்னா 4 into 0 plus 2 into e power 0. e power 0 ஆன்சர் 1. ஸோ 2. இப்போ ஸ்லோப் m is equal to என்னது 2. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. ஓகே, x1, y1 is equal to 2, 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 0,2 y minus 2 is equal to 2 into x minus 0. 2 கொண்டு போனால் 2x. இந்த y minus 1 வந்துருங்க 2x minus y plus 2 is equal to 0. at the equation of the normal y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. y minus 2 is equal to minus 1/2 into x minus 0. 2 கொண்டு கிராஸ் பண்ணா 2y minus 4 is equal to minus x. So therefore the minus x left side கொண்டு வந்தீங்கன்னா x plus 2y minus 4 is equal to 0 is the equation of the normal. ஓகேவா. அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள், y is equal to x sin x at 5/2, 5/2. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். y is equal to x sin x என்ன மாடல் இருக்குது, u மாடல் இருக்குது. இப்போ u dv plus v du எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, சைன் எக்ஸுக்கு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படி வச்சுன்னா எக்ஸுக்கு 1. அடுத்த ஸ்லோப் அட் என்னது 5/2, 5/2. அப்போ எக்ஸுக்கு வந்து நீங்கள் 5/2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா காஸ் 5/2 0 ஆயிரும், சைன் 5/2 1. அப்போ m is equal to 1. டேன்ஜென்ட் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. y x1, y1 is equal to 5/2, 5/2.
y minus pi by 2 is equal to m over 1 x minus pi by 2. So minus pi by 2 cancel, அப்போ x equal to y, therefore x minus y is equal to 0. Normal formula y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. minus 1 by m சொல்லும்போது உங்களுக்கு minus 1 வந்துடும். அப்போ y minus pi by 2 is equal to minus 1 into x minus pi by 2. minus 1 வரணும் minus x plus pi by 2. So x plus y minus pi by 2 minus pi by 2 minus pi. minus pi by 2 minus pi by 2 வந்து minus pi. அப்போ x plus y minus pi is equal to 0. ஓகேவா? அடுத்தபடியாக fourth one. x equal to cos t, y is equal to 2 sin square t, t equal to pi by 3 கொடுத்துருக்காங்கண்ணே. ஓகே, டீக்கு வந்து நீங்கள் pi by 3 சொல்லுங்க. அப்போ x equal to cos pi by 3 ஆன்சர் என்ன? 1 by 2 cos 60 degree 1 by 2. y is equal to 2 sin square pi by 3. sin pi by 3 னா root 3 by 2. அப்போ sin square pi by 3 னா ஸ்கொயர் பண்ணால் 3 by 4 ஆயிரும். ஸோ 2 அந்த 4 கேன்சல் பண்ணால் 2, அப்போ 3 by 2. ஓகேவா? ஸோ 1 by 2, 3 by 2ங்கிறது கிவன் என்னது பாயிண்ட் என்ன? ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். dx by dt is equal to cos tக்கு மைனஸ் sin t. dy by dt போட்டிங்கன்னா 2 is கான்ஸ்டன்ட்டு. sin square tக்கு 2 sin t, அப்படியே விட்டுக்கூடாது, sin tக்கு cos tன்னு. அப்போ 2 2s are 4 sin t cos t ஆயிரும். நம்ம தேவை dy by dx, dy by dx equal to dy by dt divided by dx divided by dt. So 4 sin t cos t divided by minus sin t, that is sin t cancel, minus 4 cos t ஆயிருமா? உங்களுக்கு வந்து tக்கு pi by 3 சொல்லிடுவோம், minus 4 cos pi by 3 ஆயிரும்ண்ணே. ஓகேவா? ஸோ cos pi by 3 ஆன்சர் 1 by 2. ஸோ கேன்சல் ஆகுனா minus 2 வருமா? அப்போ ஸ்லோப் me is equal to minus 2. இப்போ tangent and normal போடும்போது tangent ஃபார்மில் வந்து y minus y1 is equal to m into x minus x1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இல்லை x1, y1ங்கிறது 1 by 2, 3 by 2ண்ணே. y minus 3 by 2 is equal to minus 2 into slope me is equal to minus 2, x minus 1 by 2. ஸோ y minus 3 by 2 is equal to minus 2 வந்து உள்ள பண்ணுறோம், minus 2x plus 1 ஆயிருமா? minus 2x plus 1 லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ 2x plus y minus 3 by 2 minus 1. minus 3 by 2 minus 1 வந்து minus 5 by 2. 2 LCM எடுத்துட்டிங்கன்னா 4x plus 2y minus 5, அந்த 2 ஆன்சர் பண்ணால் 0 ஆயிரும். 4x plus 2y minus 5 is equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. y minus 3 by 2 is equal to, ஆமாம், m வந்து minus 2, ஸோ minus 1 by m வந்து என்னது 1 by 2, x minus 1 by 2. ஸோ இதில் 2 நீங்கள் LCM எடுத்துட்டிங்கன்னா 2y minus 3 ஆயிரும். இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து x minus 1 by 2. இது இந்த ஆமாம் ரைட் சைடு கொண்டு பண்ணிங்கன்னா x minus 2y plus 3 minus 1 by 2. 3 minus 1 by 2 5 by 2 is equal to 0. 2 LCM எடுத்து பண்ணிங்கன்னா 2x minus 4y plus 5 is equal to 0 is the equation of the normal. ஓகேவா? அடுத்தபடியாக சிக்ஸ்த் ஒன், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி tangents to the curve y is equal to 1 plus x cube for which says tangent is orthogonal with the line x plus 12y is equal to 12 கொடுத்துருக்கானே. find the equation of the tangent to the curve கேட்டிருக்காங்க. ஓகே, y is equal to 1 plus x cube, எக்ஸை பற்றி ஒன்று சொன்னால் dy by dx equal to 1க்கு 0, x cube 3x square. ஸோ அப்போ ஸ்லோப் m1 is equal to என்னது 3x square. ஓகே, ஸ்லோப் ஆஃப் தி லைன் x plus 12y is equal to 12 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லைனோட ஸ்லோப்பு ஃபார்முலா என்ன? மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட போய் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யா. அப்போ m2 is equal to என்ன வரும்? மைனஸ் a by b போட்டிங்கன்னா minus 1 by 12. சரி, த டேஞ்சன்ட் அண்ட் த லைன்ஸ் ஆர் என்னது ஆர்த்தோகோனல்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இஸ் -1. அப்போ m1 into m2 is equal to -1. m1 வந்து 3x square, m2 வந்து -1 by 12 equal to -1. இப்போ 3x square is equal to 12, x square is equal to 4, x equal plus or minus 2. அப்போ x is equal to +2 and x equal to -2. x equal to 2ன்னு சொல்லி yல சப்ஸ்டிட் பண்ணால் y is equal to 9 வருது, -2 சப்ஸ்டிட் பண்ணால் y is equal to -7 வருது. அப்போ therefore 2,9 -2, -7 are the the points, liquid points. ஓகேவா? அடுத்தபடியாக உங்களை என்ன கேட்குறாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் கேட்குறாங்கண்ணே. அப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஸ்லோப் வந்து ஒரே ஒரு ஸ்லோப் தான். சரி, ஸ்லோப் என்ன பண்ணுங்கள்? x1, y1 is equal to 2,9. அப்போ dy by dx at 2,9 போட்டிங்கன்னா 3 into x square. அப்போ எக்ஸுக்கு 2 போட்டால் 2 ஸ்கொயர். அப்போ 3 4s are 12. அப்போ m is equal to என்னது 12. ஓகேவா? சார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். y minus y1 is equal to m into x minus x1 போட்டிங்கன்னா m = 12 போடுங்க. x1, y1 is equal to 2,9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12x minus y minus 15 is equal to 0 வருது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, -2, -7. அப்போ x1, y1க்கு -2, -7 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்லோப் வந்து அதே தான், 12 தான் போட்டிங்கன்னா y plus 7 is equal to 12 into x plus 2 வருது. therefore
12x minus y plus 17 is equal to 0. Okay, but therefore the equation of the tangents are 12x minus y minus 15 is equal to 0 and 12x minus y plus 17 equal to another 0. Okay, அடுத்து 7th one பாருங்கப்பா. Find the equation of the tangent to the curve y is equal to x plus 1 divided by x minus 1 which are parallel to the line x plus 2y is equal to 6. Parallelனா 2 slopes are என்னது ஈக்குவல்னு y is equal to x plus 1 divided by x minus 1. அப்போ நியூமரேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஆமாம், நியூமரேட்டர் ஃபங்க்ஷனை யூனும் டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை வீன்னு எடுத்தீங்க. அப்போ u by v மாடல்னு u by v மாடல் ஃபார்ம் என்ன? vdu minus udv divided by v ஸ்கொயர். அப்போ ஒய்யை நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் dy by dx vdu v எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 டிஃபரன்ஸ் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 டிஃபரன்ஸ் பண்ணால் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 1 ஒன்று உள்ள பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். -1 -1 -2 -2 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் என்னது m1. அடுத்து ஸ்லோப் ஆஃப் தி லைன் x plus 2y minus 6 equal to 0க்கு நீங்கள் ஸ்லோப் என்ன பண்ணும்போது ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y போட்டிங்கன்னா -1/2. அப்போ சின்ஸ் த டேஞ்சன்ஸ் ஆர் பேரலல்னு சொன்னால் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் m1 ஈக்குவல் m2 ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் x minus 1 the whole square is equal to 4. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். கிராஸ் மட்டும் பண்ணால் x minus 1 the whole square is equal to 4. x minus 1 the whole square வந்து a minus b the whole square ஃபார்முலா இருக்குது. அப்போ x square minus 2x plus 1 is equal to 4. ஸோ x square minus 2x minus 3 is equal to 0. This is quadratic equation in x. மல்டிபிள் பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. ஸோ -3 + 1 ஈக்குவல் டு 0. அப்போ x equal to 3, x equal to -1. எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் y is equal to 2. எக்ஸுக்கு -1 சொன்னால் என்னது y is equal to 0. ஸோ 3, 2 -1, 0 ஆர் தி என்னது ரிக்யூட் பாயிண்ட்ஸா? இதில் உங்களுக்கு என்ன எடுக்காங்கன்னா டேன்ஜென்ட் எடுக்காங்க. ஸோ அப்போ இதிலே வந்து உங்களுக்கு 2 டேன்ஜென்ட் கிடைக்குமா? ஸோ அப்போ த பாயிண்ட்ஸ் ஆர் -1, 0 அண்ட் என்னது 3, 2. ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் x1, y1 வந்து -1, 0ன்னு போட்டு ஸ்லோப் வந்து m -1/2 தான். ரெண்டுக்கும் வந்து ஸ்லோப் சேமு, பாயிண்ட் மட்டும் வேரி ஆகும். ஸோ டேன்ஜென்ட் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. ஸோ எம்முக்கு -1/2 கொடுக்குவாங்க. x1, y1க்கு -1, 0 செட் பண்ணால் x plus 2y minus 1 is equal to 0. அதே நீங்கள் x1, y1க்கு வந்து 3, 2 போட்டிங்கன்னா y minus 2 is equal to -1/2 into x minus 3. ஸோ 2 கொண்டு வந்து கிராஸ் பண்ணோம்னா 2y minus 4 is equal to -6 plus 3. ஸோ அப்போ x plus 2y minus 7 is equal to 0 ஆகுது ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட். ஓகேவா? தேங்க்யூ.